ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெயே இல்லாமல் லட்டு செய்ய முடியுமா? எண்ணெய் இல்லாமல் செய்ய முடியும். இப்போ வாங்க நாம் செய்யலாம் எப்படின்னு. 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இது 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நாங்கள் வந்து இந்த கிளாஸுக்கு தான் நாங்கள் வந்து கடலைப்பருப்பு அளந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து சர்க்கரையும் இதே கிளாஸில் இதே அளவில் எடுக்கணும். இப்போ வாங்க நம்ம கடலைப்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். வந்து கடலைப்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா வடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா தண்ணி நல்லா சொட்ட வடிய விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் தரியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பெல்லாம் நல்லா தரியாக அரைச்சி எடுத்தாச்சு. வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதில் வந்து நம்ம கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து நம்ம திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து தனியாக ஒரு கிண்ணியில் அள்ளி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ப்ரௌன் நிறமான உடனே எடுத்துடலாம். முந்திரி பருப்பு அள்ளி வச்சுக்கலாம். ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சது நெய்யில் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா உதிரி ஆகிற வரை நம்ம கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு போட்ட உடனே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தாலும் பார்த்திங்களா, இப்போ உதிரி மாதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்படியே கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் மிச்சம், எண்ணெய் இல்லாமல் கூட செய்யலான்னும் போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் செலவு இல்லையே. இப்போ எண்ணெய் ரேட்டெல்லாம் ஏறும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம் லட்டு. இப்போது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது வந்து நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு ஆற வச்சிடலாம். ஈரம் போகிறதுக்காக, பருப்போட பச்சை வாசனை போகிறதுக்கும் அந்த ஈரம் இருக்குல்ல அதுவும் போகிறதுக்கு தான் அந்த வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வறுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம். வந்து நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அது சூடு ஆறதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நாங்கள் எந்த கிளாஸில் அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து நாங்கள் சர்க்கரையும் எடுத்துருக்கோம். எங்கள் இனிப்பு ரொம்ப கம்மியாக போதும்னால நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கோம் சர்க்கரை. பருப்பு வந்து இது ஃபுல்லாக தலை தட்டி தான் போட்டிருந்தோம். கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருந்தோம். சர்க்கரை வந்து நாங்கள் அது கொஞ்சம் கம்மியாக ஒரு 3/4 கிளாஸ் எடுத்துருக்கோம். இப்போ வந்து வாங்க சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா காய்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆற வச்சுருந்தோம்ல பருப்பு, அது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்து வச்ச கடலைப்பருப்பு திருப்பி நம்ம வந்து பல்சு மூடில் லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம்.
வந்து நம்ம பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்பி பதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா கம்பி பதத்தில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் சக்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த சக்கரை பாவில் வந்து முந்திரி திராட்சை போட்டுடலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை. இப்போ இந்த கடலை பருப்பு இருக்குல்ல நம்ம பொடி பண்ணி வச்சது, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சக்கரை பாவும் பொடிச்சு வச்ச கடலை பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நல்லா சூடு ஆறுனோடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். வந்து நல்லா சூடாக ஆற வச்சுட்டோம் நம்ம. இப்போ நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வந்து உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா 5 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா லட்டும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா நாங்கள் வந்து 1 கிலோ கடலைப்பருப்பில் வந்து எங்களுக்கு வந்து 19 லட்டு கிடச்சிருக்கு. கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கோம். இது வந்து இதோட கொஞ்சம் பெருசாக நீங்கள் லட்டு பிடிச்சேன்னா 15 லட்டு கிட்ட தான் வரும். இப்போ எங்களுக்கு வந்து 19 லட்டு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது டேஸ்ட் பண்ணிவிட்டு பசங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எண்ணெயே யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் நெய் மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எதுவுமே இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பசங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து அம்மா பட்டியும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி டெக்கில் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாசனை சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் மறக்காம நெய் ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணுறது இவ்வளோ வாசனையாக இருக்குது. பூந்தியில் வந்து எண்ணெய் போடாமல் பண்ணியிருக்கோம். இதை வெறும் எல்லாம் பண்ணியிருக்கோங்க. நெய்யில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுதான் செம்ம டேஸ்ட். உள்ளேயும் பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பிடிச்சிச்சுன்னு உங்களுக்கு லைக் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. பாய் காசு வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுமாதிரி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ண அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். பாய் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடுங்க. பாய்.